இந்த வீடியோ போட்டோம்னா பல பேர் நம்ம குறவலையை கடைக்கு வருவானுங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். நேற்று ஒரு இன்சிடெண்ட். ஸோ நியூஸ் சேனல் சோஷியல் மீடியாலலாம் பார்த்துருப்பீங்க. மார்னிங்கில் ஜிம்முக்கு போனால் ஒரு ஜிம்மில் எல்லா பசங்களும் இதை பற்றி தான் பேச்சு. இதை சில பேர் டிஎம் பண்ணி இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றதும் கேட்குறீங்க. இதை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. முதல்ல அந்த ராம்கின்ற நபருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றி பேச போகிறதில்ல. இந்த ஓவரால் மெடிசின் கல்ச்சர் எப்படி போய்கிட்டுருக்கு அப்படின்றத பற்றி என்னுடைய ஒப்பீனியன். ஒரு 25 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் பார்த்துட்டு இருக்க விஷயங்கள், என்னுடைய மனசில் இருக்க ஆதங்கம், இதை தான் ஒரு சின்ன வீடியோவாக நான் சொல்ல போகிறேன். இந்த அனபாலிக் ஸ்டெராய்டு அப்புறம் இந்த எனி பேண்ட் சப்ஸ்டன்சஸ் இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பல ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அவங்க அதில் பிடிபடும் போது அவங்கள பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மெடல்ஸ் திருப்பி வாங்கிடுறாங்க. இது மாதிரி சம்பவங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெராய்ட்ஸ் தான். ஸ்டெராய்ட்ஸ் இல்லாமல் பாடி பில்டிங்கே கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இப்போ வந்துருச்சு. இந்த இயர்லி 2000 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங் காம்படிஷனில் ஒரு 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 40 பேர் மெடிசன்னா என்னென்ன தெரியாது, அந்த மாதிரி உள்ளவங்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது உண்டு. இப்போ மெடிசன் எடுக்கிறவங்ககிட்டயே நம்ம போயிட்டு எப்படி பில்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி ப்ரோட்டீன் எடுத்தேன், பிசிடபிள்யூ எடுத்தேன், கிரியேட்டின் எடுத்தேன், குளூட்டமின் எடுத்தேன், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே ஒழிய சப்ளிமெண்ட்டு அதை தவிர்த்து சிக்கன், எக்கு, இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸ் இது மாதிரி தான் சொல்லுவாங்களே ஒழிய ஸ்டெராய்டு எடுத்தேன், நான் இந்த காம்போ எடுத்தேன், இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இதை அவங்க பப்ளிக்காக வெளியே சொன்னதில்லை ஒரு டைமில். ஏன் சொன்னதில்லைன்னா, யாராவது இதை ஒரு தப்பாக ஃபாலோ பண்ணி ஏதாவது ஆகிடக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம். இந்த சோஷியல் மீடியா எழுச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் முகமூடி போட்டுக்கிட்டு, சில பேர் முகமூடி போடாமல் பக்கமாக நீங்கள் போய் பார்த்து அந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். மெடிசின்ஸை பற்றி அந்த காம்போ எடுத்துக்கோ, இந்த காம்போ எடுத்துக்கோ, நான் உன்னை ப்ராப்பராக கைட் பண்ணுவேன், ப்ராப்பரான கைடன்ஸோடு நீங்கள் தாராளமாக மெடிசின் எடுக்கலாம், இந்த மாதிரி வீடியோஸை எக்கச்சக்கமாக பார்க்க முடியுது. இதை பார்க்கும்போது எப்படின்னா, இந்த பிதாமகன் படத்தில் சூர்யா இந்த பொருளை கூவி கூவி விற்றுட்டு இருப்பார்ல, இப்போ ஸ்டெராய்ட்ஸை அந்த மாதிரி கூவி கூவி ப்ரொமோட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸை நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுங்கன்னு கைட் பண்ணுறவனும் ஸ்டெராய்டு யூஸ் பண்ண கைட் பண்ணுறவனும் ஒரே ஆள் தான். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேன். இந்த ஸ்டெராய்டை ப்ரொமோட் பண்ணுற இல்லை சப்போர்ட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே இன்னொரு விஷயமும் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த பக்கம், தென் இந்த பக்கம் ஒரு சுகர் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் இவ்வளோ சுகர் இருக்குது, ஸோ இதை எடுக்காதீங்க, அதாவது நம்முடைய நல்லதுக்காக சொல்கிறாங்க. அவ்வளோ அக்கறையாக சொல்கிற ஆளுங்க இந்த ஸ்டெராய்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், அது சேஃபஸ்ட், நாங்கள் கைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க நிறைய பேர் பார்க்க முடியுது. நானும் பார்க்குறேன். ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர் எவனாவது சே நோ டு ஸ்டெராய்ட்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் தேவையில்லைங்க, அந்த மாதிரி ஸ்போர்ட் தேவையில்லை அப்படின்னு ஒருத்தனாவது பேசுவான்னு பார்க்குறேன். ஒருத்தனும் இது வரைக்கும் பேசலை. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சிலாஜித்து, அதுக்கப்புறம் எல் கார்டினேன்னு ஏதாவது கொஞ்சமாவது பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறவங்க அதை ரொம்ப வேறு லெவலில் ப்ரொமோட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள போட்டு சுற்றி சுற்றி சோசியல் மீடியாவில் அடின்னு அடிக்கிறானுங்க. ஆனால் இந்த பக்கம் ஒரு கும்பல் மெடிசின் யூஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு 1008 பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதை பற்றி மட்டும் சிவாஜி படத்தில் வரும் பார்த்தீங்களா, ஆஃபீஸ் ரூம்லேருந்து வருவாங்களே, அது மாதிரி கம்முன்னு பேசாமல் இருக்கானுங்க. வாயை திறந்து எவனும் பேசுறது கிடையாது. இப்போது இந்த பாடி பில்டிங்கை பொறுத்தளவு கோச்சஸ், அதாவது பாடி பில்டிங்க்கு ட்ரெயின் பண்ணுற கோச்சஸ் அப்படின்றவங்க யாருன்னா, பயங்கரமான டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்கலாம் கிடையாது, அதெல்லாம் செகண்டரி. இப்போ யார் சேஃபாக, அப்படி சேஃபஸ்ட்டுன்னு ஒரு மெடிசனே கிடையாது, அதாவது சைடு எஃபெக்ட் குறைவாக வர்ற மாதிரி, இல்லை அந்த சைடு எஃபெக்ட் வந்தால் பிளட் ஒர்க் பண்ணும்போது சரியான காம்பினேஷன்லாம் கொடுத்து, ஒரு கட்டிங்கோ ஒரு பல்கிங்கோ அதுக்கு சரியான காம்போ சரியான சைக்கிள் கொடுத்து, அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால், ஒரு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, லிவர் இஷ்யூ வந்துருச்சு, இந்த மாதிரி ஏதாவது வந்தால்
அதுக்கு கவுண்டர் அட்டாக் என்ன பண்ணலாம், என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறவன் தான் இன்றைக்கி வந்து டாப் லெவல் கோச். ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பாடி பில்டிங் அதை தான் இப்போதைக்கு டிசைட் பண்ணுது. ஸோ ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங்கிறது ஸ்டெராய்டு இல்லாமல் கிடையாது. என்னை பொறுத்தளவு என்னுடைய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா 99% இல்லை 100% எந்த ஒரு ஸ்போர்ட் உங்களை ஸ்டெராய்டை மெடிசின் எடுக்க சொல்லி ப்ரொமோட் பண்ணுதோ அந்த ஸ்போர்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. சிம்பிள். அதை தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். இப்போ நேச்சுரல் பாடி பில்டிங் அப்படின்னு ஒரு குரூப் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் தான் நேச்சுரல், நாங்கள் வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறோம். இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு பாடி பில்டர் மெடிசன் எடுக்கும் போது அதாவது பெட்டராக ஒரு ஃபிசிக்கை பில்ட் பண்ணிடுறது மெடிசனோட, தென் ஒரு பீரியடில் மெடிசனை ஸ்டாப் பண்ணிடுறது. மெடிசனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சுரல் பாடி பில்டிங்கில் காம்படிஷனில் கலந்துக்கிறது. இப்போ நேச்சுரலாக ஒருத்தன் பிகினிங்லேருந்து ஒருத்தன் நேச்சுரல் காம்படிஷனுக்கு பில்ட் பண்ணி வரான்னா அவனும் அங்கே போராட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் மெடிசன் யூஸ் பண்ணி மசிலை பில்ட் பண்ணி வச்சுருக்கான், அவன் கூட தான் நீ போட்டி போட போகிற. அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் ஆத்தரைஸ்டு ஸ்டெராய்டு எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து எங்கே புகுந்து எங்கே வெளியில் வரலாம், எவ்வளோ மெடிசன் யூஸ் பண்ணி எப்படி பிடிபடாமல் வரலாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க. இது வந்து இன்னொரு விதத்தில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது க்ளோரிஃபை பண்ணுறது. ஒரு ஸ்போர்ட்டை, எனி ஸ்போர்ட்டை வந்து ஒரு டூ மச்சாக இது வந்து யூனிக்கு, இது வந்து சாதாரணம் கிடையாது சொல்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பாடி பில்டிங் மாதிரி ஒரு ஸ்போர்ட் வந்து டஃபஸ்ட்டு ஸ்போர்ட்டு, அது வந்து சாதாரணம் கிடையாது, இருக்கிறதுலே கஷ்டமான ஸ்போர்ட்டு, இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்டான ஸ்போர்ட்டுன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். டஃபஸ்ட்டு அப்படின்லாம் ரொம்ப கஷ்டமானது, அதை தவிர்த்து மற்ற ஸ்போர்ட்லாம் ஈஸின்ற மாதிரி அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அப்போ மற்ற ஸ்போர்ட்லாம் அவ்வளோ ஈஸியாக இருந்தால் ஒலிம்பிக்ஸில் வந்து கொட்டியிருக்கணுமே, தங்கமும் வெள்ளியும் பிரான்ஸும் வந்து எக்கச்சக்கமாக வந்திருக்கணுமே. அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. ஒரு ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். 100 மீட்டர் ஓடுறவனுக்கு கேட்டிங்கன்னா தான் தெரியும், அவன் போய் ட்ரெயின் பண்ணுறதை பார்த்தா தான் தெரியும் அவன் எவ்வளோ எஃபோர்ட் போடுறான்ட்டு. ஸோ பர்டிகுலராக ஒரு ஸ்போர்ட் வந்து இது வந்து டஃபஸ்ட்டு ஸ்போர்ட்டு அப்படிலாம் கிடையாது, எல்லாமே டஃபஸ்ட்டு ஸ்போர்ட்டு தான். காம்படிஷன் லெவல் நம்ம போகிறோன்னா அது எவ்வளோ கஷ்டன்றது அங்கே போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மெடிசின் வந்து அவ்வளோலாம் சைடு எஃபெக்ட் வராதுங்க. பாருங்கள், நம்ம மறுநாள் தான் இன்னும் இருக்க தான் செய்கிறாரு. நிறைய பேர் இருக்காங்களே, இப்போது அந்த பில்ஹீத் இருக்கார், நிறையா இந்தியாவிலே நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன உயிரோடு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. என்னை பொறுத்தவரை மெடிசன் இஸ் மெடிசன், அவ்வளோதான். சேஃபஸ்ட்டு ஸ்டெராய்ட்ஸ்னு ஒன்று கிடையாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் 70-80 வயசு வரைக்கும் டெய்லி குடிச்சிட்டு உயிரோடு இருக்காரு அப்படின்றதுக்காக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத ப்ரொமோட் பண்ண முடியாது. சிம்பிள். இல்லை, நீங்கள் நேச்சுரலாக தான் பாடி பில்டிங் பண்ண போகிறீங்க, ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங் நேச்சுரலாக பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நிறைய ஃபஸ்ட்டு ஃபுட்டுக்கே நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று, இன்கேஸ் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, டைம் எடுத்துக்கணும். ஓரளவு டீசெண்டான பாடியை டெஃபினெட்லி பில்ட் பண்ண முடியும். நான் லேட்டராக இந்த வீடியோலேயே நான் சில ஃபோட்டோஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பெட்டரான பாடியை பில்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு பொழுதும் நீங்கள் காம்படிஷனை வின் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டேஜில் ஏறலாம், நீங்கள் டாப் 40ல் வரலாம், டாப் 30ல் வரலாம், டாப் 20ல் கூட வரலாம், வின் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ சில ஈவெண்ட்லாம் நடக்கும், பார்த்துருப்பீங்க, 10K, ஆஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான்லாம் நிறைய ஈவெண்ட் நடக்குது, அதில் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம ஒரு ஆவரேஜ் ரன்னராக இருப்போம், நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், வின் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். நம்மளுடைய கோல் என்னவாக இருக்கும்னா, போன தடவை 10 கிலோமீட்டரை வந்து ஒரு 1 hour 10 minutes முடித்தேன், இந்த தடவை வந்து ஒரு 1 hourல முடிக்க ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணி பண்ணுறீங்க, அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குதா, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு நேச்சுரலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, மெடலை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், ஏறுங்க. என்டையர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நேச்சுரலாக இருக்கீங்க. ஸோ பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஒரு பேரண்ட் வந்து அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்து என் பையனை பாடி பில்டர் ஆக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதாக சரித்திரமே கிடையாது. வேணா ஒரு பாடி பில்டர் அவன் பையனை வந்து ரிஸ்க் எடுத்து பாடி பில்டர் ஆக்கலாம். ஆனால் ஒரு காமன் மேன் அவங்க பையனை ஸ்விம்மிங் சேர்ப்பார், ரன்னிங் சேர்ப்பார், ஃபுட்பாலில் சேர்ப்பார், கிரிக்கெட்டில் சேர்ப்பார், பாடி பில்டர் ஆக்க எந்த ஒரு பேரண்ட்டுமே அந்த ரிஸ்க் எடுக்க தயாராகவே இல்லை. இன்னும் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும்போது நார்மலாக ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கு ஒரு வெயிட் லாஸாக இருக்கலாம், ஒரு வெயிட் கெயினாக இருக்கலாம்,
ஒரு நார்மல் ட்ரைனிங் கூட இல்லை வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கான் வாரத்தில் 3 நாள் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அனுப்பலாம்னா கூட பேரண்ட்ஸ் பயப்படுற சுச்சுவேஷனுக்கு இப்போ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மெடிசின் யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு ஒரு கும்பல் வந்து மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்குது. அதாவது பர்சனல் சாய்ஸ்னால் ஸோ அது பர்சனல் சாய்ஸு, அது தவறு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் உங்களுடைய மெம்பர்ஷிப் பேக்கேஜ் இருக்குல்ல, ஆனுவல் இவ்வளவு, 6 மந்த்ஸ் இவ்வளவு, அதுக்கப்புறம் பர்சனல் ட்ரைனிங் சார்ஜஸ்லாம் போடுறீங்க, அது கீழே பர்சனல் சாய்ஸ். இந்த மாதிரி மெடிசின் நாங்கள் இந்த பல்கிங் இதுக்கு வந்து சரியான காம்போலாம் நாங்கள் கொடுப்போம், அதையும் போட்டுற வேண்டியதானே. தேவைன்றவங்க எடுத்துக்க போகிறாங்க, பர்சனல் சாய்ஸ் தானே. அதாவது ஒரு லைஃப்பில் ஒரு மாரல் கோடு இருக்கணும் எல்லாத்துக்கும். அதுவும் இந்த ஃபீல்டில் இருக்கும் போது அது ஒரு வெல்பீயிங்கை நோக்கி தான் அந்த மாரல் கோட் இருக்கணும். இதை ப்ரொமோட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையிலேருந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இது எதுக்காக இவ்வளோ தீவிரமாக பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் செட் பண்ணிடுறாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் 15 பேர் கொண்ட ஒரு டீம் வந்து இப்போ பாடி பில்டர் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போது எனக்கு ஒரு ஃபேம் கிடைக்கிது. தென் ஒரு 10 பேர்த்த ரெடி பண்ணும்போது அடிஷ்னலாக இன்னும் ஒரு 10 பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா எனக்கு ஒரு வருமானம் வருது. அதை நேச்சுரலாக அவங்க பண்ண தயாராக இல்லை. அது ஸோ அந்த கோடை பற்றி அந்த லெவலுக்கே அவங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து 2 விஷயந்தான், ஒன்று மணி, இன்னொன்று ஃபேம். இந்த 2 விஷயத்தை இன்னொருத்தன் அடையிறான்றதுக்காக நீங்கள் காமன் பீப்புள், கஷ்டப்படுற பசங்க பலிகடாக ஆகிடாதீங்க. என்னை பொறுத்தளவு நான் வந்து ஒரு மாரல் கோடு வச்சுருக்கேன். அது என்னென்னா, சே நோ டு ஸ்டெராய்ட்ஸ். அது எப்போவுமே உண்டு. கடந்த 25 வருஷமாக அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இனிமேலும் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் கடைசி வரைக்கும். நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறேன். நம்ம ஜிம் பசங்க தான். அதாவது நேச்சுரலாக சப்ளிமெண்ட் கூட ரொம்ப ரேர் தான், அந்த லெவலுக்கு கூட எடுக்க முடியாது, ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி. அந்த மாதிரி பசங்க கூட கன்சிஸ்டன்சியாக ட்ரெயின் பண்ணும்போது ஒரு 2 இயர்ஸ் அண்ட் அபோவ் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ணும்போது பெட்டரான ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். அதை வந்து டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணுற விதத்தில் சில விஷயங்கள் நடக்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. இந்த நிலை இப்படியே தொடருதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு ஃபிட்னஸை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம்ன்றது காணாமல் போய்டுன்றது தான் என்னுடைய கருத்து. மொத்தத்தில் நம்ம யாரையும் இங்கே திருத்துறதுக்காக வரல. யாரும் இந்த வீடியோவை பார்த்து மெடிசன் எடுக்கிறவங்க திருந்த போகிறதும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ அட்வைஸ், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா விட்டு தள்ளிட்டு போயிடுங்க. தட்ஸ் இட்.